எனதருமை தோழர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒரு ப்ரெஸ் மீட்டில் பாண்டே என்ன சொல்கிறாருன்னா, மதவாத கட்சியை அப்படின்னு போட்டு ஏன் பாஜகவை குறிப்பிட்றாங்க, எப்போ பார்த்தாலும் மதவாத கட்சி, அது மதத்தை கலவரத்தை தூண்டுற கட்சின்னு ஏன் சொல்கிறாங்க, அப்படி பார்த்தா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கட்சி இருக்குது. குறிப்பாக எஸ்டிபி கட்சி இருக்குது, முஸ்லீம் லீக் கட்சி இருக்குது, கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு தனி கட்சி இருக்குது. இவங்களாம் ஒரு மதத்தை வச்சு பேஸ் பண்ணி தானே கட்சி இருக்குது. இப்போ குறிப்பாக ஏன் பாஜக மட்டும் மதவாத கட்சி மதக்கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. மிக அறிவுபூர்வமாக கேட்குறேன்னு நினச்சிட்டு கேட்குறாரு. இப்போ இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் இயக்கத்தை பற்றி பேசணும்னா நம்மளுடைய பேச்சு நீண்ட நெடுதூர பயணமாக இருக்கும். ஆமாங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்துக்கே நம்ம போக வேண்டியது இருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் இவர்களை போன்ற சாதி ஒழிப்பு போராளிகள் அவர்களுடைய வழியில் கொண்டு இருக்கிறோம் நமது தமிழ்நாடு மக்கள்கள் அனைவரும். அதே போல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1956 அக்டோபர் 14 தீக்ஷா என்னும் பூமியில் லட்சோப லட்ச மக்களுடன் இந்து மதத்திலிருந்து வெளிவந்து புத்த மதத்தில் இணைந்தார். ஏன் அப்படி செஞ்சார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்? லட்சக்கணக்கான மக்களை திரட்டிட்டு இந்து மதமே வேணாம் போடா அப்படின்னு போட்டு புத்த மதத்தை தழுவினார். அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பார்ப்பனியத்தினாலையும் ஆர்எஸ்எஸ் சன் பரிவாரங்களாலையும் சாதிய வன்கொடுமைகளை அனுபவிச்சிருக்கார், சாதிய தீண்டாமைகளை அனுபவிச்சிருக்கிறார். அப்போ அவர் பார்க்குறாரு, இந்து மதத்தில் ஒரு சாதிய வன்கொடுமைகளும் சாதிய தீண்டாமைகளும் அதிகமாக இருக்கிற மதம்னு பார்த்தா அது இந்து மதம் தான், பிளவுவாத மதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மதத்தை விட்டு போகிறாரு. அவர் அந்த காலத்திலேயே போனவர், புரியுதுங்களா? ஆகையினால தமிழ்நாடு என்பது ஒற்றுமையோடு இருக்கிற ஒரு மதம், ஒரு நாடு, புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் அனைத்து மதங்களும் அண்ணன் தம்பி மாமன் மைத்துனர்கள் போல ஒற்றுமையாக இருக்கிற நாடு எதுனா தமிழ்நாடு தான். எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு கிறிஸ்துவர் தமிழ்நாட்டில் இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டுட்டார், ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டுட்டார்? முடியாது. ஏன்னா அவங்க ஒரு மதத்தை வச்சு அரசியல் நடத்துகிற ஆளுகளே கிடையாது. இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் நீங்கள் ஒன்றா பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது? பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த இந்து கடவுளை வச்சு மத கலவரத்தை தூண்டினாங்க. அதனால் பாண்டே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது தமிழ்நாட்டில் பாய்ச்சா பழிக்காது, தெளிவாக இருக்கிறாங்க தமிழக மக்கள். அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். நாங்கள் எப்போதும் ஒத்துமையாக தான் இருப்போம். உங்களுடைய சன் பரிவாரையும் பார்ப்பனியத்துவத்தையும் இங்கே நீங்கள் நாட்டலான்னா ஒருபோதும் தமிழ்நாட்டில் முடியாது, புரியுதுங்களா? அதே போல் மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டை இந்துக்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை அந்த ஆர்எஸ்எஸ் சன் பரிவாரர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வராங்க, அதை செயல்படுத்த முயற்சிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், மோடியினுடைய ஆட்சி நடக்கணும், பார்ப்பனிய ஆதிக்க ஆட்சி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு காலத்திலே நடக்காது. எங்கள் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் சன் பரிவார இயக்கத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எங்கேயும் கால் உண்ட விட மாட்டார். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.